அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, குரு பயிற்சி யோக பலன்களை நாம் இதுக்கு முன்னாடி ராசியின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜாதக ரீதியாக ஒரு யோக பாக்கியங்களை அமோக பாக்கியங்களை பெறக்கூடிய ஜாதகர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு அவர் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 14 மேல பயிற்சி ஆகிறார். திருக்கணித அடிப்படையில் 11 மேல பயிற்சி ஆகிறார். சரிங்களா? பயிற்சி ஆகிற குரு மிதுன ராசிக்கு வரும்பொழுது உங்கள் ஜாதகத்துக்குள்ள எந்த கோள்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கோள்களே இல்லாமல் கூட இருக்கும். ஒருத்தர் கூட்டுச்சேர்க்கை இருக்கும். கூட்டுச்சேர்க்கை இருக்கிறவங்க நம்ம சொல்கிற பலன்கள், அந்த கிரக பலன்களில் ரெண்டையுமே சேர்த்து எடுத்துக்கங்க. இப்போது உங்களுடைய ஜாதகத்துக்குள்ள மிதுனத்தில் இங்கே சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்குள்ள நீங்கள் பிறக்கும்போது சூரியன் இங்கே இருக்கார். சரிங்களா? அப்போ எப்படின்னா என்ன அர்த்தம்? சித்திரை, வைகாசி, ஆணி மாதம் பிறந்தவங்கன்னு அர்த்தம். அப்போ ஆணி மாதம் பிறந்தவங்க இந்த குரு பயிற்சி இங்கே உங்களுக்கு நடக்கும் பொழுது அரசாங்க ரீதியாக அனுகூலங்களை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அது படிப்பு விஷயமாக இருக்கட்டும், இல்லை வேலை விஷயமாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்ஃபர் விஷயமாக இருக்கட்டும், அனுகூலப்படும். அரசாங்க ரீதியான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி உயர் பதவிகளுக்கு முயற்சி பண்ணுறீங்க. இது கவர்மெண்ட்டை தாண்டியும் எடுத்துக்கலாம், கவர்மெண்ட்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, உயர் பதவிகளுக்கு போகிறதுக்கு ஒரு ப்ரமோஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம். ஆனால் இதோட இந்த ராகு கேது உட்கார்ந்தானா தொலைஞ்சிடும். குரு சூரியன் மேலே தொடக்கூடிய காலகட்டம் ஆன்மீகத்தின் மேல் அதிகமான ஒரு எண்ணங்கள், அதன் மேல் ஒரு அதிகமான ஒரு ஈர்ப்பு, அதுவும் குறிப்பாக சிவ வழிபாடின் மேல் அதிகமான ஈர்ப்பு ஏற்படும். அதே மாதிரி இந்த காலகட்டம் பிள்ளைகள் ஒரு நல்ல நிலைக்கு வர்றதை நீங்கள் கவனிக்கலாம். அவருக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பாக்கியங்கள், அதாவது திருமண தடையாக இருக்கலாம், அப்பாவாக இருந்து பிள்ளைக்கு, ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது அப்பா பிதாகாரகன். அப்போது அப்பாவாக இருந்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எதாக இருந்தாலும் சுபகாரியங்களை நிறைவேற்றி வைக்கிறது இந்த காலகட்டத்தில். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு ஜனனகால சூரியனை தொடரக்கூடிய காலகட்டம் அனுகூலப்படுது. அரசு ஜீவனம், அரசு வேலை வாய்ப்பு, உயர் பதவிகள், அதே மாதிரி இங்கே கல்வியில் ஒரு முன்னேற்றம், குழந்தைகளினுடைய முன்னேற்றம், இது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய ஜாதகத்துக்குள்ள சந்திரன் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க, மிதுன ராசிகளே உங்களுக்கு குரு வருது. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது இங்கே மிதுனத்தில் இருந்தால் மிதுன ராசிக்காரங்களை குறிக்கும். இப்போ மிதுன ராசியில் குரு வரும்போது என்ன சொல்லுவாங்க? ஜென்ம குரு, ராமர் வனவாசம். தயவுசெய்து அப்படிலாம் நம்பாதீங்க. அது சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மிகவும் டிசிப்ளினாக இருக்கணும், லஞ்ச லாவணிகள் ஈடுபடக்கூடாது. குரு ஒரு வேலி தாண்டாத வெள்ளாடு, பிராமணத்துவம் மிக்க ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு ஜனகால சந்திரன், அதாவது மிதுன ராசியை கடக்கக்கூடிய காலகட்டம், உங்கள் ராசிக்காரங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதாவது நல்லது கெட்டதை ரெண்டாக பிரித்து முடிஞ்ச வரைக்கும் நல்லது பக்கமே போகிறதுக்கு தான் பார்க்கணும். தீய விஷயங்களில் ஈடுபடும் போது தான் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்குது. சந்திரன் குரு இந்த காம்பினேஷன் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, பிள்ளைகள் மேல் அதிகமான ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கும். பிள்ளைகள் தான் வாழ்க்கைங்கிற முடிவுக்கு போகும். கணவரையும் கவனிக்காது, மனைவியாக இருந்தால் மனைவியும் கவனிக்காது. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருஷம் பிள்ளைகளே வாழ்க்கைங்கிற மாதிரி போவாங்க. ஒன்று. ரெண்டாவது, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இடமாற்றங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் வரும். பொருள் தேடலுடைய எண்ணங்கள் அதிகப்படுத்தும். அதே மாதிரி சந்திரன் மனம், குருனா அறிவு. அப்போது மனசும் அறிவும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, ஒரே நேர்கோட்டுக்குள்ளே சஞ்சரிக்கும் பொழுது நம்ம சரியான முடிவுகளை தான் எடுப்போம். ஆனால் நாம் முடிவெடுப்போம், ஆனால் ஆர்குமெண்ட் அதிகமாக மற்றவங்க கூட பண்ணுவோம். அதனால் ஆர்குமெண்ட் அதிகமாக பண்ணக்கூடாது. இந்த காலகட்டத்தில் கோவில் விசேஷங்களை அதிகமாக கடந்துக்கிறது, நெடுந்தூரமாக கோயில் பிரயாணங்கள் மேற்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்கும். அதுவும் குறிப்பாக நீர்க்கரையோரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வருவது மிக மிக நன்மை. அப்போ குருவும் சந்திரனும் இருக்கிறது முதல் தர யோகமாகவே நான் எடுத்துக்குவேன், மோசமாக எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி அம்மா மேலே அதிகமான ஒரு பற்று பாசம் அதிகமாக வரும். பிள்ளையாக இருக்கிறவங்க அம்மா மேலே பற்று பாசங்கள் அதிகமாக வரும். விட்டுட்டுமே அப்படிங்கிற கணக்கெல்லாம் வரும்.
பகைமை இருந்தால் அந்த பகைமை சரியாகக்கூடிய நிலைக்கு தான் கொண்டு போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு பணப்புழக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திருமண தடை தாமதங்களுக்கெல்லாம் இந்த இந்த சந்திரன் எதுவுமே பண்ணாது. மனசும் அறிவும் நல்லா இருக்கும். வேலி தாண்டாத வெள்ளாடு மாதிரி சரியாக வாழ்ந்துக்குங்க. லஞ்ச லாப நீங்கள் தீய காரியங்களில் ஈடுபட்டால் நிச்சயமாக பழி வாங்கி விட்டுரும் இந்த குரு. அடுத்ததாக உங்களுடைய ஜாதகத்துக்குள்ள இந்த மிதுனத்தில் புதன் இருந்தால் இந்த இடத்துல மிதுனம் ஆட்சி பெற்ற கணக்கு. இப்போ புதன் மேலே குரு போகக்கூடிய காலகட்டம் கடன் விஷயங்களில் அனுகூலப்படும். அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வசூலிக்க போனால் கொஞ்சம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஒன்று. ரெண்டாவது, கடன் அதிகமாக வச்சிருக்கிறீங்க வங்கி கடன் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்த வித்தாவது கட்டிடுவீங்க. இல்லை ஓரளவுக்கு சம்பாரிச்சாவது கட்டுற அளவுக்கு போகும். இந்த வங்கியில் ஓவர் டிராஃப்ட்டு, இந்த வங்கியில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குது, வங்கியில் அதிகமான தொல்லை போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு மணி சோர்ஸ் அண்டு ரொட்டேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஓரளவுக்கு தப்பிச்சு வெளியே வந்துடலாம். இந்த புதன் மேலே குரு போகக்கூடிய காலகட்டம் தாய்மாமன் வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலி இடம் கடன் விஷயங்களில் அதை காலி இட பிரச்சனை இருக்குது, இல்லை கடன் பிரச்சனை இருக்குன்னா இந்த கோச்சார குரு புதனை தொடரக்கூடிய காலகட்டம் எப்போவுமே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. வங்கி ரீதியான தொந்தரவுகளும் சரியாக போகும். இந்த புதன் மேலே குரு போகிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். படிப்பு அதே மாதிரி வெளிநாட்டு விஷயங்களுக்கு படிக்க போகிறவங்க, மாஸ்டர்ஸ் படிக்க போகிறவங்க, அதே மாதிரி இந்த காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, பேங்கிங் எக்ஸாம் எழுதுகிறவங்க, இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆடிட்டிங் சப்ஜெக்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது யோகமாக இருக்கும். ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த முறை இது யோகம்தான். இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு ஜனகால புதனை தொடக்கூடியவர்களுக்கு. அடுத்ததாக இங்கே சுக்கிரன், அதாவது மிதுனத்தில் சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் மேலே குரு போகக்கூடிய காலகட்டம் வீட்டில் விசேஷங்கள் நல்லா நடக்கும். மங்கள காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். திருமண தடை தாமதங்கள் இருந்தால், அதாவது உங்களுக்கே திருமணம் நடக்கலை அப்படின்னாலும் இந்த காலகட்டம் உதவும். அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு, அதாவது நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், திருமண தடை தாமதங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் சுபகாரியங்களை நீங்கள் எடுத்து முன்னாடி செய்ய போகிறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போது உங்களுடைய பிள்ளைக்கு திருமண காரியங்களை எடுத்து செய்யும் பொழுது கொஞ்சம் இதுவரைக்கும் தடைப்பட்டது கொஞ்சம் வேகமாக எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லபடியாக முடிக்கும். அதே மாதிரி இது மெயினாக பெண்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சம்பாத்தியம் மேற்கொள்ளக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த காலகட்டம் நல்லாக இருக்கும். அதே மாதிரி சௌகரியமாக வாழ்வதற்கு அதிகமான வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனால் இந்த சுக்கிரனோட ராகுவோ கேதுவோ இணைந்தால் பலன்கள் முற்றிலுமாக மாறுபடும். அது ஜாதகம் பார்த்து தான் முடிவே பண்ண முடியும். அப்போ சுக்கிரன் மேலே குரு போகக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனங்களை வாங்கிறது, அதாவது சொத்துக்களை வாங்கிறது, ஒரு அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலையை, சிச்சுவேஷனை நமக்கு ஏற்றபடி வச்சுக்கிறது, மற்றவங்க எல்லாம் திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு வீடு வாகன சொத்துக்களை வாங்கிறது, இந்த மாதிரி லக்ஸுரியான ஃபர்னிச்சர்ஸ், தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்கும். சுக்கிரன் மேலே குரு போகக்கூடிய காலகட்டம் மிகவும் நன்மையாகவே இருக்கும். அடுத்ததாக மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே அப்படின்னா, செவ்வாய் மேலே இந்த குரு போகக்கூடிய காலகட்டம் பூமி யோகங்கள் நல்லா இருக்கும். வீடு சொத்துக்களை வாங்குவதற்கு ஏற்ற காலகட்டம். அதை முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக முடிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. குறிப்பாக நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுறீங்க, இது வரைக்கும் லோன் கிடைக்காம இருக்குது அப்படின்னா இந்த லோன் கிடைச்சி வேகமாக பணியை முடிச்சிருவீங்க. அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு தாமதமாக ஒரு முயற்சியாக இருக்கலாம். அது கடனை கட்டுறதா இருக்கலாம், அல்லது கடனை வாங்குறதா இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், அல்லது இது ஆணுக்கு ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது உதவும், தேக பலம் ஆரோக்கிய பலத்துக்கு உதவும். அப்போ இந்த செவ்வாய் மேலே அந்த குரு போகக்கூடிய காலகட்டம் இது மேற்கண்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கும். அப்போ புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த செவ்வாய் மேலே குரு போகிறது அப்படிங்கிறது ஒரு குருமங்கள யோகமாகவும் வேலை செய்யும். திருமண தடை தாமதங்களை விளக்கும். ஒரு உயர் பதவியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அரசாங்க விஷயங்களில், அதுவும் குறிப்பாக அரசு டாக்டர், இராணுவத்துக்கு போகிறவங்க, போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த தேர்வுகள், இந்த மாதிரி போகும் பொழுது யோகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில். அடுத்தது மிதுனத்திலேயே குரு இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் கூடவே ராகு கேதுகள் உட்காரக்கூடாது.
இந்த கோச்சாரத்திற்குரிய குரு ஜனனகாலத்தில் உங்கள் ஜாதகத்துக்குள்ள குரு இருக்கும் பொழுது சுபத்தன்மை அதிகமாக இருக்கும். நான் சுக்கிரனுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் அதிகப்படுத்தும். பொருளாதாரத்தில் இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு கடனால் சிக்கல்கள்லாம் இருக்குது, ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலையில் பொருளாதாரம் இருக்குன்னா கொஞ்சமாவது மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஒன்று, இது எந்த திசாபுக்தியாக இருந்தாலும் இது கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும் நிச்சயமாக. ஆனால் கூட ராகு கேது இருந்தால் தான் இன்னும் பிரச்சனையாக கொடுக்குன்னு எடுத்துக்கணும். சொத்துக்களை வாங்கிறது இந்த காலகட்டம், அதே மாதிரி ரொட்டேஷன் நல்லா, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொட்டேஷன், அதே மாதிரி தொழில் விரிவாக்கம், குழந்தை பெற்றுக்கிறதுல ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண தடை தாமதங்கள் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் பண்ணி வைக்கிற அளவுக்கு முன்னாடி நின்று சுபகாரியங்களை பண்ணி வைக்கிற அளவுக்கு வளர்த்தும். உங்களுக்கே நீங்கள் கேட்குற உங்களுக்கே இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நிச்சயமாக திருமண யோகத்தை ஏற்படுத்த பார்க்கும். இந்த கோச்சாரத்துக்கு குருவும் ஜனனகால குருவும் நிச்சயமாக ஏற்படுத்தும். எந்த திசாபுக்தியாக இருந்தாலும் ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக கோச்சாரத்தில் சில விஷயங்கள் கிடைக்கும். அது இந்த மாதிரி கிடைக்கிறப்ப அதை நாம் எடுத்துக்கணும். இது திரும்பவும் 12 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதனால் கோச்சார குரு ஜனனகால குரு தொடர்கிறது அமோக யோக பலன், சுக்கிரனை தொடர்றதும் அமோக யோக பலனாக எடுத்துக்கணும். அடுத்ததாக சனி. இப்போது மிதுனத்தில் உங்கள் ஜாதத்துக்குள்ளே சனி இருக்கார். கோச்சாரத்தில் குரு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம், தொழில் ரீதியான மேன்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம், சுயதொழிலை பண்ணுங்கிற எண்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம், இடமாற்றங்கள் மூலியமாக அனுகூலங்களை ஏற்படுத்துகிற காலகட்டமாக எடுத்துக்கணும். இது தொழில் ரீதியாக அதிகமாக உதவும். சனி கர்மஸ்தானாதிபதியாக காலபுருஷனுக்கு இருக்கிறதுனால இதன் மேலே குரு போகக்கூடிய காலகட்டம், நம்ம வேலை வாய்ப்பு ஒரு நல்ல நிலைக்கு போகிறது, தொழில் ரீதியான வளர்ச்சிகளை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே வரும். இது திருமணத்துக்கோ அல்லது வேறு விஷயங்களுக்கெல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. இது நம்மளுடைய தொழில் வருமான நிலைகள், வேலைவாய்ப்பு விஷயங்கள், கூட்டாளிகளை புதுசாக சேர்த்தி பண்ணுறது, புதிய தொழிலை நோக்கி போய் அதில் ஜெயிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுலேயும் உங்களுக்கு குரு திசா சனி திசா நடக்கும் பொழுது இந்த குரு மேலே சனி போகிறதோ இல்லை சனி மேலே குரு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் எடுக்கும் பொழுது யோகமான பலனை உங்கள் தொழிலுக்கு கொடுக்கறது. அப்போது இந்த மிதுனத்தில் சனி இருந்து உங்கள் கோச்சார குரு செல்லக்கூடிய காலகட்டம் தொழிலில் மேன்மை, வேலை வாய்ப்பில் மேன்மை, இடமாற்றங்களால் அனுகூலம், கொஞ்சமாவது ஒரு இன்சென்டிவ் எல்லாம் எதாவது கிடைக்கல அப்படி இப்படின்னு 3 வருஷமாக இருக்கிறவங்க, இன்க்ரிமெண்ட் கிடைக்காதவங்க இந்த காலகட்டம் கிடைக்கும். இல்லை நீங்கள் வேறு பக்கம் முயற்சி பண்ணுறீங்கன்னா அங்கே சம்பள உயர்வு கிடைச்சி போவீங்க. அது உங்கள் ஜாதகம் டிசைட் பண்ணும். அடுத்ததாக முக்கியமாக இங்கே மிதுனத்தில் உங்களுக்கு ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ராகு மேலே குருவோ அல்லது கேது மேலே குருவோ போகும் பொழுது பிரச்சனைகளை எப்படி கொடுக்கும்னா, இது வரைக்கும் கடன் சிக்கல்கள் இல்லாமல் இருக்கிறவங்க கடன் சிக்கலை உருவாக்க பார்ப்பீங்க. வீடு கட்டுறதுக்கு யோகத்தை கொடுத்து ஆனால் அதிகமான கடனை கொடுத்துட்டு போயிடும். இது மிதுன ராகு மிதுன கேது ஒன்று. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஏன்னா புதன் வீட்டில் கேது, புதன் வீட்டில் ராகு சம்மந்தப்படும் பொழுது, அங்கே கோச்சார குரு தொடும் பொழுது காலி இடம் பிரச்சனைகளை உருவாக்குறது, கடன் பிரச்சனைகளை உருவாக்குறது, வங்கி ரீதியாக தொந்தரவுகளை கொடுக்கறது, லோ பேலன்ஸு, இந்த ஓடிபி பிரச்சனைகளை மாற்றுறது, ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக போய் இழப்புகளை சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பொதுவாக இந்த குரு ராகு குரு கேது என்னங்க நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகத்தின் மேல் அதிகமான பற்று ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஒன்று. சிவபக்தி அதிகமாக வேலை செய்யும். நிறையா ஜோதிர்லிங்க தரிசனங்கள், காசி போகலாங்கிற எண்ணம் வரும். குலதெய்வத்தின் மேல் அதிகமான பற்றுப்பாசம் வரும். அங்கே செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி கோவிலுக்கு அதிகமாக செலவு பண்ணுறது, யாத்திரைகளுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடியது. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுடைய கல்விக்காக கடன் வாங்கி அதாவது செலவு பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிள்ளைகள் ஒரு செலவுகளை வைப்பாங்கங்கிறத இந்த காலகட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அது நீங்கள் ஒரு கல்வியில் அவங்க அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நல்ல காலேஜ் நல்ல யூனிவர்சிட்டி சேர்த்தணும் அப்படின்னா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு லிமிட் ஆகும்னு நினைப்பீங்க, ஆனால் செலவுகளை வச்சு தான் அவங்கள படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த செயற்கை கருத்தரிப்பு, குழந்தை பாக்கியத்துக்குள்ள பிரச்சனை இருக்கிறவங்க மருத்துவ ரீதியாக உதவியை தேடி போய் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக்கலாம். குழந்தை பாக்கியத்துக்கு ஓரளவுக்கு உங்கள் ஜாதக்குள்ள அனுகூலம் இருக்கும்போது இந்த கோச்சாரத்திற்குரிய ராகு மேலே குரு கேது மேலே குரு அனுகூலப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்படித்தான் இது ஒவ்வொன்றுக்கும் இன்னும் இப்போ ஒவ்வொன்றா சொல்லலாம். ஆனால் ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். எப்பவுமே இந்த 12 ராசிக்கும் தனித்தனியாக பலனை போட்டு அதெல்லாம் மொத்தமாக ஒரு ராசிக்கு 60 கோடி பேருக்கு மொத்தமாக பலன் சொல்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா குபேர யோகம், ஜாக்பாட் யோகம்,
அதுக்கப்புறம் வந்து கூரை மேலே உட்காந்துக்கிற மகாலட்சுமி கொட்டுவா, ஜாக்பாட், லாட்ரி இப்படின்னு மிஸ்லீடிங்கான தம்ப்நெயில்ஸு, மிஸ்லீடிங்கான வந்து ஒரு கணக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்கள் ஜாதகத்துக்குள்ளே கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோளோடு தொடர்பு பொழுது அதில் ஒரு சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள், அதில் உயர்வுகள் கிடைக்கும். ஆனால் இக்காரணம் கொண்டும் ராகு கேது இருந்தால் அந்த டோட்டலாக பிரச்சனைகளை உருவாக்கும். இங்கே மற்ற கோள்கள் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ சுக்கிரன் புதன் இருந்தால் 2 பலன்களை சேர்த்து எடுத்துக்கங்க. இந்த இடத்துல கட்டத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னா போன வருடம் என்ன பலன்கள் நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதே பலனை தான் அடுத்த வருஷம் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு எடுத்துங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் அனுபவிக்க போகிறீங்க. மாற்றங்கள் பெரிதாக இருக்காது. இங்கே வந்து மிதுனத்தில் எந்த கோள்களும் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி. நமசிவாய்.